இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்தாக்கு வந்தனால இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஒரு தமிழ்நாடு ஹோட்டலு. பண்ணிடலாம் லுலுமால அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வரணும்னா ரொம்ப தூரம் நடக்கணும். ஹோட்டல் சப்பாத்தி கடலைக்கறி இருக்கா? கடலை இல்லை. அப்போ பச்சைக்கறி பாஜி. பச்சைக்கறி காவா குடிக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் குடிப்பாங்க, சின்ன கிளாஸில் ஊற்றி. அப்புறம் தேவைன்னா மறுபடியும் ஊற்றி குடிச்சு. எனக்கு அப்படி தான் வடையை தள்ளியிருக்காங்க. எனக்கு தெரியாது அது பழசுன்னு. அதுவே அவங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். ஸோ இப்படி அவங்க ஹிந்திக்காரங்க சொல்லாட்டே எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ரெண்டாம் டாக்ஸிக்கெலாம் இருக்குது, எவ்வளோன்னு தெரியல. 20 ரியாலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபுல் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நான் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் வீடியோவே போட முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து இன்னையிலேருந்து ஒரு 10 நாள் லீவு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. இன்னையிலேருந்து ஒரு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அப்புறம் நோம்பு 2 தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. நேற்று நைட்டே டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி மதரசா இல்லாதனால நேற்று நைட்டு டியூட்டி முடிய 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 2 மணிக்கு வந்து தூங்கினேன். சரி இன்றைக்கி காலைல டியூட்டி இருக்காது, இன்றைக்கி வேலைக்கிழமைனா ஈவினிங் தான் டியூட்டின்னு நல்லா தூங்கிட்டேன். 10 மணிக்கு கரெக்டாக ஃபோன் வருது, எல்லாம் சுகுல் செய்யாரான்னு சொல்லி மேடம். இப்போ அவசரமாக எழுந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாத்ரூமாக போயிட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா பத்தாக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ பத்தாவில் வந்து இறக்கி விட்டு காலை எதுவுமே சாப்பிடல. ஸோ பார்த்தீங்கன்னா மேடம் அந்த கப்பை தந்துட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா காவா இருக்குது, அந்த இருக்குது வண்டியில் காவா. ஸோ காவா மட்டும் குடிச்சிட்டு நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இருக்குது பாருங்கள் காவா. ஸோ ஃப்ளாஸ்க்லேயே கொண்டு வந்துட்டாங்க வரும்போது. இதை குடிச்சிட்டு நீ வண்டியில் வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காவாவை குடிச்சிட்டு நான் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ இதை குடித்தா நான் எப்படி இருப்பேன்? ஸோ அதனால் பசி வேறு. பத்தாவில் எல்லா இடமும் எனக்கு தெரியும், சுற்றி பூந்து விளாண்டுருக்கேன், எல்லா இடமும் எனக்கு தெரியும். அதனால் இப்போ ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது பக்கத்தில் தான், 5 நிமிஷம் கரெக்டாக அங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் அப்படியே சுற்றி பார்க்கணும். ஏன்னா பத்தாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஊர் மார்க்கெட் எனக்கா திங்ஸ் எல்லாமே விலை கம்மியாக கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அதனால சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அங்கே பார்க்கிங்லேயே போய் வெயிட் பண்ணணும். வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்தாக்கு வந்தனால இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஒரு தமிழ்நாடு ஹோட்டலு. அங்கே சாப்பாடு செம்மையாக இருக்கும். சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரியல, இங்கே பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. ஸ்கூல் வேறு இங்கே 10 நாள் லீவ் விட்டாங்களா, இனிமே பார்த்தீங்கன்னா வேலை பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட பத்தாக்கு வந்து நான் கடைசி எப்போ வந்தேன்னா போன நோம்புக்கு வந்தேன் பத்தாக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். சரி பத்தாவை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா இங்கே எல்லா நாட்டு மக்களும் இருப்பாங்க பத்தாவை பொறுத்த வரைக்கும். அது மாதிரியா எல்லா திங்ஸுமே இங்கே பைசா கம்மியாக கிடைக்கும். அப்புறம் தமிழ்நாட்டுக்காரங்களை நிறைய பார்க்கலாம். அது மாதிரி தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டும் இங்கே நிறைய இருக்குது பத்தாவில். இந்த சிக்னல் தாண்டி போனோன்னா ரெஸ்டாரண்ட் வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா தாஜ் சென்ட்ரு பத்தால. இதுக்குள்ளே தான் இருக்குது லுலு மாலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லுலு மாலில் போய் சாமான் வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தங்க கடைலாம் இருக்குது இது உள்ள, அதாவது நம்ம ஊரில் உள்ள தங்க கடைகள். கல்யாண் ஜுவல்லர்ஸு, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸு, மலபார் கோல்டு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு பார்த்தீங்கன்னா தங்க கடை இருக்குது. தங்க கடைன்னா நம்ம ஊரில் உள்ள மாதிரி தங்க கடை இல்லை, வேறு அரபிக் பேரில். ஸோ அந்த மாதிரி வெளியே மிசிறி கடை அந்த மாதிரி தான் இருக்குது. ஓல்டு பத்தாலே தெரியும், இதெல்லாம் எப்போ உள்ள பில்டிங்னே தெரியல. ஸோ கொஞ்சம் முன்னாடி போனோன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடில் தான் இருக்குது. அங்கே போனால் அழகாக சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே டிராஃபிக் வேறு பயங்கரமாக இருக்குது. எப்படியும் உங்களை இறக்கி விட்ருக்கேன், லேட்டாகவும் வர. ஸோ அதுங்காட்டி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்துடணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாக்கு வந்து நான் வருஷம் ஆகுது, 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் ஒரு ஹோட்டல் இருக்குது, எப்படியோ தேடி பிடிச்சி ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ நான் வந்த புதுசுலேயே சொன்னாங்க பத்தாவெல்லாம் இடிச்சிட்டு புதுசாக பில்டிங்லாம் கட்ட போகிறாங்கன்னு. இப்போ நான் வந்து 3 வருஷம் ஆகுது, பில்டிங்கும் கட்டலை, ஒன்றும் கட்டலை. ரைட் சைடில் தான் நினைக்கிறேன் ஹோட்டலு. அங்கே தான் கரெக்டாக இங்கே தான் இருக்குது ஹோட்டலு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹோட்டலுக்கு வந்து, அப்படியே ஞாபகம் வச்சுருக்கேன். போயிட்டு கேரளா ஹோட்டல் தான் இது. இப்போ தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குன்னா கொஞ்சம் லாங்காக போகணும். ஏன்னா பத்தாவுக்கு வந்தால் வண்டி பார்க்கிங் தான் கஷ்டம். அதனால எங்கேயா ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு போய் சாப்பிடணும். சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். எப்படி இருக்குது பாருங்கள் டிராஃபிக்கு. வண்டியோட தான் இடம் வேணும், எங்கே விட போகிறோன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. இங்கே ஒரு இடத்துல பார்க்கிங் கிடச்சிது, அங்கே தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் தெரியுது ஃபுல்லாக பஸ்ஸு பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்காக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்தாக்கு வந்தால் போலீஸ் சுற்றி வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக் ரஷ்ஷான ஏரியா.
ஸோ வண்டியை வந்து பார்க் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக பார்க் பண்ணணும். லுலுமாலில் பார்க் பண்ணிடலாம், லுலுமாலில் அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிவிட்டு ஸோ வெளியே போயிட்டு வரணும்னா ரொம்ப தூரம் நடக்கணும் ஹோட்டலுக்கு பக்கத்தில் போகணுன்னா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் கிடச்சிச்சு. இப்போ இங்கே பார்க் பண்ணிட்டு வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். பர்ஸை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ காவை அப்புறம் குடிச்சிக்கலாம். 10 ரியால் ஆகும்னு நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு. ஸோ 10 ரியால் போதும். தோசை ஏதாவது தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா பிரியாணி சாப்பிட்ணுன்னா கேரளா ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பிரியாணி கொஞ்சம் பைசா அதிகமாக இருக்கும். 12 ரியால், சிக்கன் பிரியாணி 13 ரியால் இருக்கும். இப்போ தோசை ஏதாவது சாப்பிட்டோம்னா 10 ரியாலில் முடிச்சிடலாம். வாங்க அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உம்ரா சர்வீஸ் பஸ்ஸு, உம்ராக்கு போகிறது, தாயிஃப் போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே தான் இருக்குது பஸ்ஸு. இப்போ நம்ம எங்கேயோ தமாமு, தாயிஃபு அப்படி எங்கேயோ போனால் பத்தாலேருந்து தான் பஸ்ஸு கிளம்பும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பத்தாலேருந்து தான் போவாங்க. வண்டி பார்க் பண்ணிட்டோம். கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த லாஸ்ட்டில் நம்ம உட்காந்துக்கிறோம். இங்கே வந்துட்டு ஆளே இல்லை, ஃப்ரீயாகவும் உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். ஆமாச்சா இல்லை சார் ஃபுட்டு என்ன கொண்டு சார் அவ்வளோ கைக்கும் சப்பாத்தி கடலைக்கறி இருக்கா? அப்போ பச்சைக்கறி பாஜி. பச்சைக்கறி வடை இருக்கா மச்சான்? பருப்படை உண்டா? பருப்படை வேணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டோம். சப்பாத்தியும் வெஜிடபிள் கறியும், அதுக்கப்புறம் வடை இருக்குது சொன்னாங்க, ஒரு வடையும் ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்ட சாப்பாடு வந்துருச்சு. வடையை பாருங்கள் எப்படி இருக்குது. இது வடையா அது என்னதுன்னே தெரில. ஸோ சப்பாத்தி பாருங்கள் நைஸாக இருக்குது. இதுதான் வெஜிடபிள் கறி. இதை தான் இப்போ சாப்பிட போகிறோம். 3 சப்பாத்தி, ஒரு செட்டு வெஜிடபிள் கறி, அப்புறம் வடை, பருப்பு வடை. சப்பாத்தி எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்க போகிறோம். பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி நைஸாக இருக்குது. சப்பாத்தி வடை கொஞ்சம் பரவாயில்ல. அதை விட சப்பாத்தி சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே கறியில் முடிச்சுட்டு கடையும் கொஞ்சம் வச்சு சாப்பிட போகிறோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு செட் சப்பாத்தி, ஒரு வடை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் கறி. இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னா மொத்தம் 7 ரியாலு. நம்ம ஊருக்கு ஒரு 150 ரூபா வரும். பட் என்னென்னா நான் 2வது தடவை திருப்பி ஒரு வடை கேட்டேன். அப்போது அங்கே ஒரு ஹிந்திக்காரை ஒர்க் பண்ணாங்க, ஒரு அண்ணன். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இல்லை வடை வேணாம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நான் கேஷியரில் பைசா பே பண்ணும்போது பார்த்தா வடை இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன் அப்புறம் வடை இருக்குல்ல அப்படின்னா, இல்லை இது பழைய வடை அப்படின்னாங்க. என்னடா பழைய வடையை வச்சுருக்கீங்களா எனக்கு அப்படின்னு கேட்டேன். இது அப்புறம் நான் கேசரியில் வந்து அந்த கேரளாக்காரங்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த வடை பழசாம்பா நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் அவங்க ஹிந்திக்காரன் சொன்னதை சொன்னேன், ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க பாவம்லாம். ஸோ அதனால் நான் சொன்னேன் இது பழைய வடையான்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க இது பழைய வடை இல்லை, நேற்று போட்ட வடை, நேற்று நைட்டு தான் போட்டேன் அப்படின்னேன். இப்போ பாருங்கள் பழைய வடையை வச்சுட்டாங்க. நானும் அதை சாப்பிட்டுட்டேன். இப்போ அந்த ஹிந்திக்காரங்க சப்ளையர் சொன்னனால எனக்கு தெரிஞ்சுது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காவா எதாவது குடிக்கணும். ஸோ எனக்கு அப்படி தான் வடையை தள்ளியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியாது அது பழசுன்னு. அதுவே அவங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். ஸோ இப்படி அவங்க ஹிந்திக்காரங்க சொல்லாட்டே எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் 2ஆம் தரம் ஒரு வடை கேட்ட போய் அவங்க இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேஷியரில் பைசா கொடுக்கல பார்த்தா வடை இருந்துச்சு. கேட்டால் தம்பி அது பழைய வடை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் நிறைய ஹோட்டலில் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வந்துட்டோம், சாப்பிட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். சப்பாத்தி நல்லா இருந்துச்சு, கறியும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காவா தான் குடிக்க போகிறோம். ஸோ காவா குடித்தோம்னா அப்படியே ராகத்தாக இருக்கும். கிளாஸில் ஊற்றி ஒரு காவாவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு கிளம்புறோம். பர்ச்சேசிங்க்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வர்றோம். வாங்கிட்டு வர வேண்டியதான். டிஷர்ட் 2 எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆஃபரில் ஏதாவது போட்டால் பார்க்கலாம். ஆஃபரில் கிடச்சிதுன்னா டிஷர்ட் எடுக்கணும். ஸோ அரபிக் காவா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது எங்கள் வீட்டில் உள்ளது.
எப்பவுமே காவா குடிக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் குடிப்பாங்க, சின்ன கிளாஸில் ஊற்றி. அப்புறம் தேவைன்னா மறுபடியும் ஊற்றி குடிச்சு கொடுவாங்க. நம்ம சாய கணக்கு நிறையலாம் காவா குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் குடிப்பாங்க காவா. ஸோ இந்த காவாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். ஸோ நான் இப்போ வந்துட்டு டியூட்டி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மேடம், அப்புறம் மேடம் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, மேடமும் மேடம் ஃப்ரெண்டும் தான் டியூட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு மேடத்தை இறக்கிவிடையில அவங்க ஃப்ரெண்டு வண்டியில் இருந்தாங்களா, அப்போ போயில் பார்த்தீங்கன்னா ஒரு இது தந்தாங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் என்னமோ சுற்றி தந்தாங்க. சரி அப்பா நான் நினச்சேன் பர்கர் இருக்கிற எதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இதை தான் தந்துருக்காங்க டிஷ்யூ பேப்பரில் சுற்றி. இது என்னதுன்னு தெரியல, டிஷ்யூ பேப்பரில் சுற்றி தந்துருக்காங்க. ஒரு கேக் கணக்காக இருக்குது, அப்புறம் பேரிச்சம்பழம், 2 பேரிச்சம்பழம். ஸோ நான் இதே சாப்பிட்ருப்பேன், பட் ஆனால் இது அவங்க தரையில் பார்த்தீங்கன்னா இது கண்டிஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. தலை முடி இருக்குல்ல, முடியாக சுற்றி கிடந்துச்சு இதில். அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதையா சாப்பிட கடையிலே போய் சாப்பிட்ருவோண்டா அப்படின்னு. என்னையோ மூளை முடுக்கில் கிடந்து அள்ளிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்கள் வீட்டில் எங்கள் மேடம் தந்தாங்கன்னா ஸ்பெஷலாக தருவாங்க, எது தந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு போன மாதம் ஒரு 50,000 டிப்ஸ் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. சரி வாங்க நம்ம காவா குடிச்சிட்டு, ஸோ அப்படியே செம்ம சூடாக இருக்குது பாருங்கள் காவா, அப்பா செம்மையாக இருக்குது மனம். ஸோ காவா குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரலாம். வயர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு பத்தாவை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் டிஷர்ட்டுன்னு சொல்லிட்டேன் தப்பா. பத்தானாலே ஆஃபர் தான், 10 ரியால் 5 ரியாலு. ஸோ இந்த மாதிரியா கம்மி விலைக்கு பார்த்தீங்கன்னா சாமான் கிடைக்கும், 1 ரியால் கூட கிடைக்கும். வாங்க அப்படியே போயிட்டு வந்துடலாம். பைசெல்லாம் எடுத்தாச்சு, போயிட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்சா என்ன ஃபீல் இருக்குமோ சேம் ஃபீல் தான் பத்தால. இப்போ சாப்பிட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நோம்புக்கு இங்கே வந்திருந்தேன். அப்போது இங்கே வந்து டிஷர்ட் எடுத்தேன் ஒரு கடையில் 10 ரியாலுக்கு, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் அதை யூஸ் பண்ணிக்கிருக்கேன் 1.5 வருஷமாக. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டேன், முன்னாடி தள்ளி. ஸோ அதனால் அந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். அதனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்கே போயிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அந்த கடைக்கு போகணும். இப்போ நடந்து போனால் ரொம்ப தூரம் அந்த கடைக்கு போனால், அதனால் வண்டியை எடுத்துகிட்டு திரும்ப போக முடிஞ்சால் போவேன், இல்லைனா மறுபடியும் பார்த்திங்கன்னா மேடம் கூப்பிட்டாலும் கூப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் அங்கே போய் வெயிட் பண்ணுவேன். நான் 10 வரைக்கும் வந்துட்டு எதாவது வாங்க போனால் நல்லா இருக்காது. ஸோ இங்கே 10ல் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா 10க்குள்ளே வந்துட்டாலே பார்த்திங்கன்னா 10ல் செம்ம ஹீட்டு. காலைல வரையில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த நோம்போடு பார்த்திங்கன்னா இங்கே குளிரும் முடிஞ்சிடும், அப்புறம் வெயில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழி ஃபுல்லாகவே குட்டி வழியாக இருக்குது. டாக்ஸி டிரைவர்லாம் இங்கே அதிகம். நான் சாப்பிட போயில் டாக்ஸியாக கேட்குங்க. நம்ம ஊருக்காரங்களாம் இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டேன். தமிழ் மலையாளிஸ் தான் அதிகம் இங்கே. அது மாதிரியே ஹோட்டலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெங்காலி ஹோட்டலு, அப்புறம் கரும்பு ஜூஸு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தாலே தெரியும், ஃபுல் வந்து பர்ச்சேசிங் கடை தான். ரைட் சைடில் ஃபுல்லாக கிடக்குது ஃபுல்லாகவே டாக்ஸி தான், க்ரீன் டாக்ஸி, சவுதி டாக்ஸி. இதுலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், லுலு மால் போயிடலாம். லுலு மால்லேருந்து ரைட் சைடில் தான் இருக்குது அந்த கடை, பார்க்கலாம். இல்லை சம்டைம் லேட் ஆச்சுன்னா நம்ம கிளம்பிடணும், இல்லைன்னா அந்த கடைக்கு போகலாம். இங்கே வேறு டிராஃபிக்கை பாருங்கள், ரைட் சைடு தெரியுது ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். இந்த பாலத்தை ஏறி இறங்கினா நம்ம லுலு மால் போயிடலாம். நேராக பார்த்தீங்கன்னா பாலத்தில் ஏறிடுவோம். ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடை தான். சிட்டி ஃப்ளவரு, சிட்டி சென்ட்ரு, தாஸ் சென்ட்ரு, அப்புறம் டிஷர்ட்டு, ஷர்ட்ஸு, அப்புறம் ஊருக்கு போக என்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே 10ல் கிடைக்கும். ஓ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது நினைக்கிறேன். அந்த கடை வந்து இந்த சென்டரில் இருக்குது. நான் டிஷர்ட் எடுத்த கடை கொஞ்சம் நடந்து சென்டருக்கு வரணும். ஸோ அங்கே தான் டிஷர்ட் எடுத்தேன். ஆனால் இங்கே விட்டுட்டு போகலாம், ஆனால் பார்க்கிங் கிடைக்காது. இந்த மேடை அடிச்சிட்டாங்கன்னா அதில் வந்து மெட்ரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பத்தா ஸ்டேஷனுக்கு மட்டும் ட்ரெயின் வராமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பத்தா ஸ்டேஷனுக்கு விட்டாங்க. இதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனு. சென்று 10ல் வந்து இறங்கிடலாம் மெட்ரோவில் வந்தால். ஸோ மெட்ரோலலாம் லீவ் போட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் உண்டு. அதாவது என் ஏரியாவில் இருக்கிறது வந்து பர்பிள் லைனு. ஸோ இங்கே பத்தாப்புக்கு வரணும்னா என்ன கலர் வரணும்னு தெரியல. பர்பிள் இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, அப்புறம் சிமெண்ட் கலர் இருக்குது. ஸோ பத்தாக்கு என்ன ட்ரெயின் நடந்தது தெரியல. ஸோ ட்ரெயின் மாறி மாறி பத்தாக்கு வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட்டில் இருக்குது நான் டிஷர்ட். ஸோ
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்துட்டோம். நம்ம அந்த பழைய டிஷர்ட் கடைக்கே வந்துட்டேன். ஸோ வண்டி பார்க் பண்ண தான் இடம் இல்லை, கொஞ்சம் சைடில் பார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. ஸோ சைடில் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கடை. ஒரு வழியாக சுற்றி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்குது 10 ரியால் டிஷர்ட் இந்த கடையில். ட்ராக் இருக்குது, எவ்வளோன்னு தெரியல. 20 ரியாலாம். டிஷர்ட்டு எல்லாம் பாருங்கள், ஊருக்கு பர்ச்சேஸி தான். பிளாங்கெட்டு, போர்வை, சாக்லேட்டுன்னு சொல்லி. ரோடு வேறு பயங்கர டிராஃபிக் பத்தாக்குள்ளா. ஸோ அந்த கடைக்கு போனேன், பட் என்ன எடுக்க முடியல டிஷர்ட்டு. நான் முதல் எடுக்கல, கலெக்ஷன்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ போகிறேன், அந்தளவு கலெக்ஷன் இல்லை. அந்த மாதிரி வேலை இல்லாதவங்களும் பத்தாக்கெலாம் வந்தால் இந்த மாதிரி வேலை கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் அதிகமாக கிடச்சிரும் பத்தாக்கு வந்தால். இப்போ நேராக போயிட்டு நமக்கு யூட்டன் எடுக்கணும். டிராஃபிக் இல்லைன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பேசாமல் நான் அங்கேயே போயிருக்கலாம், டிஷர்ட் எடுக்க வந்திருக்கே வேண்டாம். அவசரப்பட்டு வந்தேன், டிராஃபிக்லேயே மாட்டிக்கிட்டேன். அங்கே கலெக்ஷனும் இல்லை. அதான் லீவ் போட்டு வரணும், சும்மாலாம் வந்தால் ஒன்றும் எடுக்கவே முடியாது. இப்போ அங்கே போகணும், அவ்வளோ தூரம் போய் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தான். டிராஃபிக்காக இருந்தால் மாட்டிக்கிடுவேன். போயிட்டு பக்கத்தில் பள்ளி எதாவது பார்த்துட்டு பள்ளியாசலில் தொழுதுட்டு வெயிட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி வேலை கிளம்புனால நைட்டு டியூட்டி அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குது நைட்டுக்கு.